கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நாளில் சனி, அர்த்தாஷ்டம சனி இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு மனதிற்கு சந்தோஷம் நிறைந்த வாரமாக இருக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதும் மற்றும் தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படுவதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக உள்ளன. ஆயில்யம், புனர்பூசம், பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமையன்று ராகு பகவானுக்கு மாலை 6 மணிக்கு மேல் சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறி மனதிற்கு சந்தோஷமான வாரமாக அமைத்து தரும். பூச நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை அன்று கேத்து பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாரமாக அமைத்து கொடுக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரையில் பூச நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்து சனிக்கிழமை அன்று கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெருகி நல்ல மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வழிவகுக்கும். ஆயில்யம், பூசம், புனர்பூசம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே இந்த வாரத்தில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாரத்தின் மத்தியில், அதாவது புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் மனதிற்கு ஒரு இதமான வாரமாக அமைத்து கொடுக்கும். கடகராசி நேயர்கள் பொதுவாகவே இந்த வாரத்தில் பண வருவாய் அதிகரிப்பதற்கும் வியாபாரத்தில் எந்தவித தடங்களும் அன்றி புதிய வியாபாரங்களும் ஒப்பந்தங்களும் கையெழுத்திடுவதற்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. நீங்கள் பரிகாரமாக சனிக்கிழமையில் கொள்ளு தானம் செய்து கேத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் வர இருக்கிற வாரங்களுக்கு உங்களுக்கு நல்ல கிரக அமைப்புகளை மாற்றித்தரும். சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் சென்ற வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்களின் உடல்நிலையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சிறியவர்களினால் பெருமை சேரும் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மிகுந்த சந்தோஷங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு திரும்புவதும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவதும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போதும் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியமாகும். நீங்கள் வெளிநாடு செல்லும் பொழுதோ அல்லது வெளியூர் செல்லும் முன்போ திங்கட்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்த பின்னர் உங்களது பிரயாணத்தை தொடங்குங்கள். உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் உங்களுடைய பொருட்கள் காணாமல் போவதற்கு விநாயகரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு பின்னர் உங்களுடைய பிரயாணங்களை தொடங்கினால் எந்தவித தடங்களுமின்றி மனதிற்கு இனிமையான நாட்களாகவே அமையும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. பொதுவாகவே கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிதமான வாரமாகவே அமையும்.